சிரச வெசாக் வலயத்தின் இறுதி நாள் இன்றாகும். சிரச வெசாக் வலயத்தில் புத்த பெருமானின் புனித சின்னங்கள், சரியுத் மற்றும் முகலன் ஆகியோரின் புனித சின்னங்கள் மற்றும் புத்த பெருமானின் சீடர்களின் புனித சின்னங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. கொழும்பு 2 பிரேபுக் பிளேஸில் அமைந்துள்ள கேபிட்டல் மகாராஜா நிறுவன வளாகத்தில் இந்த வெசாக் வலயம் அமைக்கப்பட்டுள்ளது. சிரச வெசாக் வலயத்திற்கு யோன் ஹில்ஸ் நிறுவனம் பிரதான அனுசரணை வழங்குகிறது. அத்துடன் இந்த நிகழ்விற்கு எஸ்லோன் லங்கா நிறுவனம் உறுதுணை வழங்குகிறது. சிரச வெசாக் வலயத்தில் தற்போது இடம்பெறும் நிகழ்வுகள் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக எமது அலுவலக செய்தியாளர் ராஜேந்திரன் கோகுல்நாத்துடன் இணைந்து கொள்வோம். வணக்கம் கோகுல். வணக்கம் ரியாஸ் மற்றும் தாரணி. பகைமையை பகைமையினால் தணிக்க முடியாது, அன்பினால் மாத்திரமே தணிக்க முடியும். இது கௌதம புத்தரின் திருவாய்மொழி. சிரச நவாமி வெசாக் வலயத்தினுடைய இறுதி நாள் நிகழ்வுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பெருந்திரளான மக்கள் சிரச நவாமி வெசாக் வலயத்தில் இருக்கக்கூடிய புத்த பகவானுடைய கேசத்தாது மற்றும் புத்தருடைய 12 சீடர்களுடைய புனித சின்னங்கள், அது மாத்திரமல்லாமல் புத்த பகவானின் பிரதம சீடர்களான சரியுத் மற்றும் முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்களை தரிசித்து வருகின்ற காட்சியை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய பிரம்மாண்டமான நீண்ட LED சிரச வெசாக் அலங்கார பந்தலையும் இன்றைய இறுதி நாள் சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தருகிறவர்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. 40 அடி உயரமும் 80 அடி அகலமும் கொண்ட இந்த LED வெசாக் அலங்கார பந்தல் இலங்கையினுடைய நீண்ட வெசாக் அலங்கார பந்தலாக விளங்குகிறது. பௌத்த ஜாதக கதைகள், அது மாத்திரமல்லாமல் கௌதம புத்தருடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்த பல்வேறு கதைகளை வெளிப்படுத்தும் வண்ணம் இந்த LED வெசாக் அலங்கார பந்தல் அமைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. பசிப்பிணி தீர்த்தல் தொல்லரம் என்று சொல்வார்கள். அதுபோன்று சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தரக்கூடிய மக்களுடைய உணவின் அவர்களுக்கு உணவளிக்கும் நோக்கிலே அன்னதான சாலைகளும் கூட சிரச வெசாக் வலயத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெருந்திரளான மக்கள் 3வது நாளான இன்றும் கூட அன்னதான சாலைகளுக்கு சென்று உணவருந்துகிற காட்சியை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் மக்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக குளிர்பான சாலைகளும், அது மாத்திரமல்லாமல் மூலிகைப்பான சாலைகளும் கூட சிரச வெசாக் வலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் பிரம்மாண்டமான முறையிலே மிகவும் பிரபலமான சித்தார்த்த கௌதம என்று சொல்லப்படுகின்ற திரைப்படமும் கூட சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தந்திருக்கிறவர்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினமும் கூட உதயமாக இருக்கிறது. ஆக மொத்தத்திலே நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த 3 நாட்களில் MTV MBC ஊடக வலையமைப்பும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தந்து அங்கிருக்கக்கூடிய புத்த பகவானுடைய புனித சின்னங்கள், அவருடைய சீடர்களுடைய புனித சின்னங்களை தரிசித்து செல்வதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆக மொத்தத்திலே வெண்ணிற ஆடை அணிந்து இன்றைய தினம் சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உள்ளத்து அன்பினால் புத்த பகவான் மற்றும் அவருடைய சீடர்களுடைய புனித சின்னங்களை தரிசித்த காட்சியை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. இந்த வருடத்தில் மாத்திரமன்றி இனிவரும் காலங்களிலும் வெசாக் பூரணை காலகட்டத்திலே இவ்வாறான புண்ணிய கைங்கரியங்களிலே MTV MBC ஊடக வலையமைப்பும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனமும் ஈடுபட இருக்கிறது என்பதையும் இந்த தருணத்திலே உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக சிரச வெசாக் வலயத்தில் உள்ள புத்த பகவானுடைய பிரதம சீடர்களான சரியுத் மற்றும் முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னத்திற்கு முன்பாக இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத்.